உலகத்திலே பரமேஸ்வரன் பல்வேறு வடிவங்களை எடுத்துக்கொண்டு ஆன்மாக்களை உய்யும் வண்ணம் ஆங்காங்கு திருக்கோயில்களிலே எழுந்தருளி அருள்பாலிக்கின்றார். சுவாமியினுடைய வடிவங்கள் பல்வேறு வகையாக ஆகமங்கள் மொழிந்துள்ளன. அந்த அளவிலே ஸ்வயம்பு அப்படின்னு சொல்றது, ஸ்வயம்பு தானே தோன்றிய மூர்த்தி. அதாவது சுவாமி ஒரு சமயம் தன்னுடைய கோபாக்னி ஜுவாலையினாலே பல்வேறு லிங்கங்களை பூமியிலே தோற்றுவித்தார். அந்த லிங்கங்கள் சமுத்திரம், நதி, மலைகள், எரிமலை போன்ற இடங்களிலே தானே தோன்றிற்று. அதற்கு ஸ்வயம்பு, ஒளியால் செதுக்கப்படாத மூர்த்திக்கு ஸ்வயம்புன்னு பேரு. அந்த மூர்த்தி முதல் லிங்கமாகும். அடுத்தது தெய்வீகம், பராசக்தி முதலான பெண் தெய்வங்களால் உண்டாக்கப்பட்டது தெய்வீகம். அப்புறம் காணவம், கணபதி, சுப்பிரமணியர் போன்ற மூர்த்திகளால் செய்யப்பட்டது காணவம். ஆருஷம், அகஸ்திய மகரிஷி, பராசரர், காஷ்யப்பர் போன்ற மகரிஷிகளால் செய்யப்பட்டது ஆருஷலிங்கம். ஆசுரம், அசுரர்களால் செய்யப்பட்டது ஆசுரலிங்கம். ராட்சசர்களால் செய்யப்பட்டது ராட்சசலிங்கம். அப்புறம் மானுஷம், மனிதர்களால் செய்யப்பட்டது சேர, சோழ, பாண்டிய, பல்லவ, சாளுவ மகாராஜாக்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கம் மானுஷலிங்கம். இப்படியாக ஏழு வகையான லிங்கங்கள் ஆகமங்களிலே சொல்லப்பட்டுள்ளது. For more information, watch the full video, link in description.